லிட்டில் ஜூனியர் இப்போ ஸ்டார்ட் ஆகியிருக்கு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த சூழலில் இப்போ என்ன ஆகிட்டுருக்கு அப்படின்னு வந்து பார்க்கும்பொழுது, அதில் ரொம்பவே எல்லோருக்கும் பிடித்த மாதிரியான சில விஷயங்களை வந்து பண்ணி வந்துட்டுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது ஒரு படத்தினுடைய தீம் எடுத்து அது மாதிரி அவங்க வந்து டென்ட் கொட்டாய் மாதிரி போட்டு அந்த படத்தில் வரக்கூடிய கேரக்டர்ஸ் அந்த சீன் எல்லாமே ரீக்ரியேட் பண்ணுற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து பண்ணி இப்போ பாடி வந்துட்டுருக்காங்க. அதில் அபிஷேகா அவர்கள் வந்து கண்ணன் படத்தில் இருந்து கண்டா வர சொல்லுங்க அப்படின்னு அந்த முகமுடியெல்லாம் போட்டு அப்படியே அதே மாதிரியே வந்து பண்ணியிருந்தாங்க. இந்த சூழ்நிலையில் இப்போ என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது, அவங்களுக்கு சரண்ராஜ் அவர்கள் வந்து ஒரு லெட்டர் எழுதியிருக்காங்க அப்படின்னு. நானும் இதே போல் தான் இருந்தேன். எங்களுடைய ஊரில் இருக்கும்போது தெருக்கூத்து எல்லாமே நான் பண்ணியிருக்கேன். ஆனால் அப்போ நான் ரீச் ஆகாதவன் இங்கே வந்ததுக்கப்புறமாக ரொம்பவே ரீச் ஆகிட்டேன். மக்களுக்கு என்னை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுவே எனக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு பெருமையாக இருந்துச்சு அப்படின்னு வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா சொல்லி வந்துட்டுருக்காங்க. இந்த சூழலில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, சரண்ராஜா அவர்கள் எப்படியாவது நீ வந்து சக்ஸஸ் பண்ணி வந்துடணும், நானும் உன்ன மாதிரி தான் இருந்தேன், உனக்கு அதுக்கு என்ன சப்போர்ட் வேணுமோ அது எல்லாமே நான் பண்ணுவேன் அப்படின்னு ரொம்பவே வந்து அபிஷேகா அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து தன்னம்பிக்கை கொடுக்குற மாதிரியாக லெட்டரை எழுதி அவங்க அம்மாவுக்கு அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றதே தெரில. இருந்தாலும் சரண் அவர்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு முன்னேறி வந்தார் இந்த இடத்த பிடிக்கிறதுக்கு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த சூழலில் இப்போ இந்த ஒரு விஷயம் சமூக வலைதளங்களில் ரொம்பவே வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. உண்மையிலேயே ஆரம்பத்தில் இருந்தே அபிஷேகா அவர்கள் நல்லா பாடி வந்துட்டுருக்காங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். நிச்சயமாக அவங்க நல்ல ஒரு நிலைமைக்கு வருவாங்க அப்படின்னு நம்மளுடைய சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் வந்து மீனா அவர்கள் தன்னுடைய 2வது கல்யாணத்தை பற்றி அடிக்கடி சமூக வலைதளங்களில் தேவையில்லாத பேச்சுகள் வந்துட்டுருக்கு. உண்மையிலேயே நான் வந்து ஒரு பெண் குழந்தைக்கு அம்மா, எனக்கு என்ன நல்லது கெட்டதுன்னு தெரியும். நான் டிசைட் பண்ணி முடிவெடுத்துக்கக்கூடிய ஒரு அந்த நிலைமையில தான் இருக்கிறேன். நான் வந்து ஒரு ஃபீமேல் ஆக்டர் அப்படின்றதுனால உங்கள் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாதீங்க. எனக்கு வந்து இப்போதைக்கு அந்த ஒரு ஐடியாவே இல்லை. ஏன் என்ன மாதிரி இருக்கிறவங்கள இப்படிலாம் கஷ்டப்படுத்தீங்க வார்த்தைகளால், தயவுசெய்து இந்த மாதிரிலாம் பேசாதீங்க அப்படின்னு அவங்களுடைய 2வது திருமணத்தை பற்றிய வதந்திக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.